இந்தியா vs ஆஸ்திரேலியா சீரீஸ்க்கான ஸ்குவாடு வெளியே வருது. இதில் நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இருக்கிறாங்க. பட் ரோஹித் ஆஸ் அ பிளேயராக தான் விளையாட போறாருங்கிறது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா பாஸ்ட் 2 இயர்ஸ்லேயே ஆஸ் அ கேப்டன் அவர் டீம் இந்தியாவுக்கு 2 ஐசிசி ட்ராஃபிஸ் வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ 2023 வேர்ல்டு கப்பை நம்ம லாஸ் ஆயிருந்தோம். இப்போ நினச்சா கூட கண்ணீர் வந்துடும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய லாஸ். ஓடிஐ வேர்ல்டு கப்பும் அவர் தலைமையில தான் நம்ம எடுப்போங்கிற நம்பிக்கையில் இருந்துட்டு இருக்கப்ப இப்போ அவரை கேப்டன்சியிலிருந்து ட்ராப் பண்ணது உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அவர் T20 அண்ட் டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிருந்தாலும் ஓடிஐல ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய வேர்ல்ட் கப்பில் வின் பண்ணணுங்கிற மோட்டிவ்ல தான் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இருந்தாங்க. பட் இப்போதைக்கு அது நடந்தாலும் ரோஹித் சர்மா கேப்டனாக அதை பண்ண முடியாதுங்கிறது கஷ்டமாக இருக்குது. கபில் தேவ், எம்எஸ் தோனிங்கிற பெரிய பிளேயர்ஸ்லாம் இருக்கிற அந்த லிஸ்ட்டில் தான் ரோஹித் சர்மாவும் இருந்தார். பட் இப்போதைக்கு இந்த நியூஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இது ரிலேட்டடாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அன்வர் அவ்வளோதான்.